வணக்கம் கும்பராசி நண்பர்களே. 2026 தை மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்மச்சனி விலக போகுதுங்க. அதாவது 2026 மார்ச் 6 ஜென்மச்சனி விலக போகுது. ஜென்மச்சனி விலகுனாலே பாதி கஷ்டம் உங்களுக்கு தீந்துரும். அதுக்கப்புறம் பாதச்சனி தான். பாதச்சனியை அவ்வளோ ஒன்றும் பிரச்சனைகள் பண்ணாது. பாதச்சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது இந்த கைகால் வலியை தான் கொடுக்கும், வேற ஒன்றும் செய்யாது. பொருளாதாரத்தில் பிரச்சனை பண்ணாது. பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் மார்ச்சுக்கு மேலே. அது போக இந்த மாதத்தில் மட்டும் உங்களுக்கு அந்த தை மாதத்தில் ராசி அதிபதி உங்களுக்கு பலமாக தான் இருக்கார். 7.5 சனியில் மிகப்பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது வராது. அதனால் பயப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே அவர் தான். அதனால் நீங்கள் எந்த காரியம் நினச்சாலும் நினச்சது நடக்கும். அப்படி ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருக்கதான் செய்யுது. என்ன, அந்த ராசி மேலே ராகு 7வது இடத்துல கேது இருக்கிறதுன்னு தான் தொந்தரவு. இது என்ன பண்ணுன்னா, ஒரு சிலருக்கு இந்த திருமணத்தை நடத்த விடாது. அதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜை பண்ண விடாது. ஆனால் லவ் மேரேஜுங்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணி விட்டுரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு லவ் மேரேஜை பண்ணி விட்டுரும். ஒரு சிலவங்களுக்கு லவ் மேரேஜில் பண்ணணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு அந்த லவ் பண்ணுறதை கூட கட் பண்ணி விட்டுரும், பிரேக்கப் பண்ணி விட்டுரும். அந்த விஷயமும் இருக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு இந்த தேவையில்லாத ஆண் பெண் தொடர்புகளை கொடுத்து அதன் மூலமாக குடும்பத்தில் சண்டை சச்சரவை கொடுத்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு பிரிவினையை தூண்ட பார்க்கும். அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா நல்லது தான். குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்கார். 5வது இடத்துல தான் இருக்கார். 5வது இடத்துல குரு இருக்கிறது சகல யோகத்தையும் சகல பாக்கியத்தையும் கொடுக்கும். ஸோ 7.5 சனினால ஏதாவது துன்பங்கள் இருந்தால் கூட இப்போ அந்த துன்பங்கள்லாம் குறையும். ஏன்னா இப்போ குரு பகவானுடைய பார்வை வேற உங்களுடைய ராசிக்கு இருக்கும். அப்போ எப்பேற்பட்ட இன்னல்கள் வந்தாலும் அந்த இன்னல்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். அதே போல் கடன் காட்சிகள் இருந்தாலும் கடன் காட்சிகளும் உங்களுக்கு தீரக்கூடிய அமைப்பு தான். எதிர்பாராத சூழ்நிலைகளில் எதிர்பாராத நன்மைகள் நடந்து நம்மளை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அந்த குருவினால் நமக்கு கிடைக்கும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ குருவனுடைய திருஷ்டி உங்களுடைய ராசிக்கு இருக்கிறனாலேயே எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அது மழை போல வந்தாலும் பனி போல தீரணுங்கிற ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சின்ன குழந்தைங்க இருக்காங்க, காது குத்தணும், ஏதாவது குழந்தைங்களுக்கு விசேஷம் வைக்கணும்னா அந்த விசேஷம் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணலாம். பொருளாதாரமும் ஓரளவுக்கு படிப்படியாக உங்களுக்கு சரியாகிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி கடன் காட்சிகள் எல்லாம் இந்த 2026 உங்களுக்கு நல்லா அடையும். இப்பயுமே ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கதா செய்யுது. என்ன, இந்த தை மாதத்தில் கொஞ்சம் செலவுகள் மட்டும் நிறையாகும், அவ்வளோதான். செலவுகள் நிறையாகும்னாலும் ஒரு சில செலவுகள் தான் தேவையற்ற செலவு, ஒரு சில செலவுகள் பயனுள்ள செலவு தான். பயனுள்ள செலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வீடு கட்டுற யோகங்கள் வரும். வீடு கட்டணும்னா கட்டலாம். அதே மாதிரி வாங்கணும்னாலும் வாங்கலாம். அதே மாதிரி வாகனம் வாங்கணும்னாலும் வாங்கலாம். ஒரு சிலருக்கு மட்டும் வாகனத்தினால தேவையில்லாத விரயங்கள் வரலாம், செலவு. ஒரு சிலருக்கு மட்டும் வீடு விற்கணுன்னாலோ அடமானம் வைக்கணுன்னாலோ அந்த விஷயங்கள் இப்போ நடக்கும். அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகள் உங்களுடைய அப்பா அவங்கனால விரைய செலவுகள் வரும். அரசாங்க அதிகாரிகளுக்கு தேவையில்லாமல் ஏதாவது ஒரு வகையில் லஞ்ச பணம் கொடுக்கறது, அதனால செலவாகும். அதனால் அப்படி கொடுத்தீங்கன்னா காரியமும் நடக்காது, கொடுக்காதீங்க. அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்பானால விரையும்னா அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள் வரலாம். அல்லது அப்பாவோட ஒரு சிலருக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். இதெல்லாம் ஒரு மாதம் தான், ரொம்ப நாள் கிடையாது. அது போக செவ்வாய் 12ல் இருந்தால் ஒரு சிலருக்கு சொத்து பத்து ஏதாவது விற்கணுன்னா விற்கலாம், அடமானம் வைக்கணுன்னாலும் வைக்கலாம், பேங்க்கில் வச்சு லோன் வாங்கணுன்னாலும் கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியுங்க. அதே மாதிரி புதன் 12ல் இருந்தால் கல்வி வழி செலவுகள் வரும். மாமன் மைத்துனர்கள்னால கொஞ்சம் விரைய செலவுகள் வரும். அதே மாதிரி மருத்துவ செலவுகளுமே இந்த மாதம் ஏற்படும். உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகள் வரும். அதை செய்யணுங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. செய்ய வேண்டிய தேவையும் இருக்குது, செய்யணும், செய்வீங்க, அப்படி தான் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் கும்பராசியை பொறுத்தளவுக்கு செலவினங்கள் அதிகமாக இருந்தாலும் அதை ஈடுகட்டக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவும் இருக்கதான் செய்யும். அதனால் செலவு வருதேன்னு பயப்பட வேண்டாம். என்ன, கையில் வர்ற காசை மிச்சம் பண்ண முடியாது. வர்ற பணம் அப்படி ஏதாவது ஒரு விதத்தில் காலியாகிட்டே இருக்கும். பேங்க் பேலன்ஸ் கூட காலியாகுங்க இந்த தை மாதத்தில். ஆனால் தை மாதத்தில் மட்டும்தான் பேங்க் பேலன்ஸ் காலியாகும். அதுக்கு அடுத்தடுத்த மாதத்துலலாம் பேங்க் பேலன்ஸ் கூட தான் செய்யும். ஆக கும்பராசிக்காரவங்களுக்கு தொந்தரவுகள் அப்படின்னு பெருசாக இல்லை. ஆனால் வாகனம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தொந்தரவுகள் வரும்.
மற்றபடி வண்டி வாகனம் சார்ந்த தொழில் இல்லாமல் வேறு ஏதாவது தொழில் பார்த்தா நமக்கு பிரச்சனைகள் வந்து இருக்காது. அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்குது. ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்களை ஏற்படுத்தும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரி வரும். ஒரு சிலருக்கு இந்த தினக்கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் ஒரு 4 நாள் வேலை, ஒரு 4 நாள் வேலை இல்லாமல் இருக்கலாம். இது இந்த தை மாதம் மட்டும்தான். மாசி மாதம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆக கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.